மதுரை முல்லை நர்சரி அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன காய்களா நிறைய மரத்துல வந்து காய்க்கும் பாத்தீங்களா. உங்க வீட்டுல மொட்டை மாடியில இருக்கலாம், அல்லது தரையில வச்சிருப்பீங்க. காய்கள் வந்து காய்க்காம கூட இருக்கலாம், அல்லது காய்க்கிற காய்கள் வந்து சின்ன சின்னதா காய்க்கும். இந்த காய்கள்லாம் பெருசு பெருசா காய்க்க வைக்கிறதுக்காக தான் இந்த போரான் சத்து நிறைய இருக்க கரைசல் வந்து நம்ம கொடுக்க போறோம். இந்த கரைசல் பாத்தீங்கன்னா இந்த நவம்பர் மாசத்துல கொடுத்தீங்க அப்படின்னா தான் ஏப்ரல் மேல வந்து காய் காய்க்கும் போது பெரிய பெரிய காய்களா காய்க்க ஆரம்பிக்கும். பிப்ரவரி மார்ச்ல வந்து பூ சீசன் வந்துடும். அப்ப பூக்களுமே உதிராது, காய்களுமே பெருசு பெருசா காய்க்க ஆரம்பிக்கும். அதுக்குதான் இந்த கரைசல் கொடுக்குறோம். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீடியோக்கு ஃபர்ஸ்ட் டைமா இப்ப பாக்குறீங்க அப்படின்னா நம்ம மதுரை முல்லை நர்சரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் பார்த்து பயன்படலாம். இது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி கண்டுகள் வேணும் அப்படின்னாலும் மரக்கண்டுகளா இருக்கட்டும், பூச்செடியா இருக்கட்டும், உரமா இருக்கட்டும், கொக்கோ பிட்டு எல்லாமே நம்ம நர்சரியில கிடைக்கும். பக்கத்துல இருந்தீங்கன்னா நம்ம நர்சரியில வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. தூரமா இருந்தீங்கன்னா நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் மேங்கோஸ், லெமன், ஆரஞ்சு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ், நம்மளோட ஃப்ரூட்ஸ் வெரைட்டி நிறைய இருக்கு. நீங்க வேணும்னா வாங்கிக்கலாம். இப்ப வாங்க இது எப்படி கரைசல் தயார் பண்ணி எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிருப்பீங்க. இந்த இலை வந்து எருக்கலை இலை. இதுல வந்து நிறைய போரான் சத்துக்கள்லாம் இருக்கு. இந்த 1 கிலோ எரிக்கலால வந்து எடுத்துருக்கு 10 லிட்டர் தண்ணி. 1 கிலோவுக்கு வந்து 10 லிட்டர் தண்ணி ஊற்றி 5 நாளைக்கு வந்து நம்ம ஊற வச்சு நல்லா புளிக்க வைக்கணுங்க. புளிக்க வச்ச பிறகு நம்ம மரத்துக்கு ஊற்றணும். இப்போ வாங்க எப்படி ஊற வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த 1 கிலோ எல்லாம் எடுத்துருக்கீங்க. இப்போ இதில் 10 லிட்டர் தண்ணி பாருங்க. 10 லிட்டர் தண்ணி புரிய ஊற்றிடலாம். நீங்கள் வாஷ் பண்ண தேவையில்லை, அப்படியே பறிச்சுட்டு வந்து தண்ணி ஊற்றி ஊற வைக்க வேண்டியதுதான். 10 லிட்டர் தண்ணி ஊற்றியாச்சு. இது நல்லா ஊற்றி விட்டுருங்க. பத்து லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கீங்க. அப்படியே ஊறட்டும், ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஒரு 5 நாளைக்கு நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வடிகட்டி நம்ம மரத்துகளுக்கு கொடுக்கலாம். இந்த செடிகளுக்கு இந்த உரம் வந்து கொடுக்கும்போது நல்லா போரான் சத்துலாம் நிறைய இருக்குங்க. அதனால் காய்கள்லாம் பெரிய பெரிய காய்களாக காய்க்க ஆரம்பிக்கும். இந்த டைமில் ஊற்றுனீங்க, இந்த டிசம்பர் மாதம், நவம்பர் டிசம்பர் அப்படி இந்த டைமில் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா ஏப்ரல் மேலே வந்து காய்க்கிற போது பெரிய பெரிய காய்களாக காய்க்கும். மார்ச் மாதமே பூ எடுக்க ஆரம்பிச்சிடும். எல்லா மரங்களுமே, மாமரங்களை பொறுத்தளவில் பூ எடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த செடி இந்த உரம் பார்த்தீங்கன்னா எல்லா மரத்துக்குமே ஊற்றலாம். மாமரம் அப்படின்னு கிடையாது. மாமரம், சீத்தா மரம், கொய்யா மரம், தென்னை மரம் எல்லாத்துக்குமே இந்த ஃபெர்டிலைசர் வந்து கொடுக்கலாங்க. இது எல்லாத்துக்குமே கொடுக்கக்கூடிய கரைசல் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ஊறட்டும். ஊறின பிறகு நம்ம செடிக்கு எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பக்கத்தில் பேர் தெரியுதா?
காய் வாங்க. நீங்க தெரியலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லா மரத்துமே பார்த்தீங்கன்னா நம்ம கரைசல் கொடுத்துட்டோம். அடுத்து ஏப்ரல் மேல வந்து எப்படி காய் காய்க்குது அப்படிங்கிறத பற்றி நான் வீடியோவில் போடுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பிளான்ஸில் எவ்வளோ பெரிய காயாக காய்ச்சிச்சு, இந்த டிப்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.